அந்த நேரம் கல்யாணம் முடிஞ்சு வரக்குள்ள அவர் செஞ்சார். உறவு 90ஆம் ஆண்டு அவர் மோசம் போய் அதோடைய நான் 2 சின்ன பிள்ளைகள் தானே அவங்க சின்ன சின்ன ஆக்க அதோடைய நான் தொழில் செஞ்சு அவங்கள வளர்த்தான். கிட்டத்தட்ட 65 வயசுடைய ஒரு பாட்டி தனிமையிலிருந்து சலவை தொழில் செய்து கொண்டு வராங்க. உடுப்பு எடுத்து ஒரு மதிப்பம் வைக்கிறேன். மதிப்பு வச்சு அதை சூடாக அதுக்கு சாமான்லாம் போட்டு புளிஞ்சு வைக்கிறேன். புளிஞ்சு வச்சு போட்டு கழுவுறேன். வீட்டில் யாராச்சும் இருக்குங்களோ? இந்த கந்தன் கனகம்மா அவங்களோட வீடு அது. சலவை தொழில் செய்யறது இதால இப்ப எப்படி அயன் பண்ற நீங்க? இதால இதுக்கு மேல வச்சு போட்டு அந்த அதுக்குள்ள என்னென்ன போடுற நீங்க? இதுக்குள்ள கறி கறி என்ன சொல்லி நம்ம அடுப்பு கறி எப்படி? அடுப்பு கறி சிரட்டை கறி போடுறோம். என்ன கறி? கோவா என்னஞ்சு? அது என்னது களியால சின்ன ஒரு இது கட்டி வச்சு அந்த இந்த அடக்கறி ஜெல்லி இருக்கிறதுக்கு அடக்கறி ஜெல்லி. ஓ அது வாரானே வாரதோ கடைசி அப்ப வேலை செய்த நீங்க இந்த பெரிய அப்சியாரன் கட்டிக்கா கணக்கம்மா என்ன கணமா சிரிக்கிற? வாங்க வாங்க உங்களோட மாளிகையை பார்க்க போறோம் இன்றைக்கு நாங்க. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ச்சி தமிழா. நான் உங்கள் ஆர்ச்சி பேக்கலாதன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பில் செங்கலடி ஐயங்கனி பக்கத்துக்கு. ஸோ முன்னாடி இந்த ஏரியாவுக்குள்ளான ஒரு சில உதவிகள் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே ஏரியாவுக்குள்ளான தான் இன்னொருத்தவங்களுக்கான ஹெல்ப். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 65 வயசுடைய ஒரு பாட்டி தனிமையிலேருந்து சலவை தொழில் செய்து கொண்டு வராங்க. கணவர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க செய்த தொழிலை இவங்க செய்து கொண்டு வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு இந்த டைமில் என்ன தம்பி ஹெல்ப் பண்ணி கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது உங்கள்ட்ட ஒரு கேள்வியாக இருக்குது. சொன்னால் அவங்க அவங்களுக்கான ஒரு தொழில் பண்ணுறாங்க, அதாவது சலவை தொழில் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணுறீங்க, என்ன ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள்ட்ட கேள்வியாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட தொழிலை இன்னும் மேம்படுத்தலுக்கான ஒரு ஹெல்ப் தான். ஸோ இந்த பாட்டிக்கு டிரெக்டாக நம்மளோட கண்டெக்ட் பண்ண இல்லை. இந்த கிராமத்தில் இருக்கிற ஒருத்தவங்க அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க அவங்க தான் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அண்ட் அவங்களோட நிலைமை குறித்து நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கமே தான் இன்றைக்கி இந்த ஒரு பாட்டி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க புதுசாக பார்க்கலாம். ரைட், அன்றைக்கு செக் பண்ண வரும்போது நல்லா தான் இருந்த ரோட்டு. ஒரே ஒரு மலை தான் டோட்டல் ஏரியாவே பாதி தாண்டுது. இன்னொரு நாள் வீடியோடைய இன்னொரு மலை வெய்யமாட்டா சரி ஏரியா தாண்டிச்சு, வீடுகளும் சேர்ந்து தாழும். ஆனால் குயிக்காக சின்ன மலைக்கு வேகமாக தாழ்ற ஒரு பகுதி தான் இது. மினி ஓட்டோண்டு வேண்டி வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் இனி இப்படியான ஏரியாவில் எங்கே மழை தண்ணி நீ ஏதாச்சும் இருக்க மட்டும் சொன்னால் போட்டில் தான் போவோம் நாங்கள். வீட்டில் யாராச்சும் இருக்குங்களோ? இந்த கந்தன் கனகம்மா அவங்களோட வீடு அது. சலவை தொழில் செய்கிறது யாரு? இதுதானா வீடு? அது சரி. என்ன இன்னைக்கு தொழில் செய்யலையா? செய்யலை. ஹாப்பி நியூ இயர். எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களோ? சொல்லுங்களேன். என்ன சொல்ல மாட்டேன் போல சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேங்களோ? ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டீங்களோ? என்ன செய்றீங்க இப்ப? இருக்கீங்களா? வேலையில் ஒன்றும் செய்யல? ஏன் மழை? மழைண்டா அப்ப சமையல் என்ன கறி? கோவா என்னஞ்சு? ஒன்றும் செய்யல. என்ன செய்யற ஐடியா? ஆக்குறான் அதான் கதை. இப்போ சரி என்னென்று சொன்னால் அப்போ இந்த கனகம்மாட கையால் சமைச்சு சாப்பிட்டுட்டு போதேன். அதான் கதை. சாப்பிட்டா வீட்டை வச்சிரும் தானே. பாதியில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஏரியா. சரி அப்போ வீட்டை பார்ப்போமேண்ணே. பார்ப்போமே.
இந்த பெரிய அப்சியாரண்டு கட்டிக்கா கணக்கம்மா என்ன கணமா சிரிக்கிற வாங்க வாங்க உங்களோட மாளிகையை பார்க்க போகிறோம் இன்றைக்கு நாங்கள். பாருங்களேன் இது எப்போ கட்டின மாளிகை இது? இது இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு தெரியும் போல இருக்கு. 3-4 வருஷத்துக்கிட்ட. இதுக்கு பிளாக் பெயிண்ட் அதை கருத்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கான காரணம் என்ன? இது கருத்த பெயிண்ட் அடிச்சிக்கு எதுக்கு இந்த இதுக்கெல்லாம் அது இந்த பூவை புகாயோ கருத்த பெயிண்ட் இல்லை என்ன அப்போ? அது சரி. ஒழுகுது அதெல்லாம் அந்த ஒழுகுறது தான் அந்த இதெல்லாம் வெட்டிருக்கு. எங்க காட்டுங்க பாப்போம் வாங்க பாப்போம் ஒழுகுதான் இல்லையா எங்கடா இங்க வரு வேலை தொப்பி நட்டிய பாருங்க நட்டிச்சு வச்சு கதை இங்க வரு கோவெல்லாம் வெளியாக்கி வச்சாச்சு. அப்ப என்ன பண்ண போறன்ற ஐடியா இல்லாம நீ சுண்ட போறீங்களோ வெள்ளக்கறி வைக்க போறீங்களோ? என்னென்ன செய்யறேன் என்னென்ன செஞ்சுட்டு கணாமட கையால சாப்பிடுடாம. இதுக்கு சீமந்து போட்ட நீங்களோ நேரத்தோட அதுக்கு போட்டேன் அது உடஞ்சியது அந்த கொஞ்சம் சீமந்து போட்டேன் சும்மா அந்த கிச்சனை பாத்தீங்களா கனகமாட கிச்சனு அது என்னது களியால சின்ன ஒரு இது கட்டி வச்சு எது அந்த கூடுமா அது இந்த அடக்கறி ஜெல்லி இருக்கிறதுக்கு அடக்கறி ஜெல்லி ஓ அது வாரானு வாரதோ அது வச்சா நல்ல மாதிரி சொல்றாங்களே அதுக்கு தானே வச்சு அதுக்குள்ளான இருக்கிறது அதான் செல்வம் பொங்கி வலை இது கனகமாட்டை பாத்தீங்களா கனகமாட ரகசியத்தை அது சரி இப்போ தனியாக தான் இருக்கிற வீட்டில் இது என்ன இதுக்குள்ள அடக்கலை செல்வி இருக்கிறதுக்கு அவட்ட வச்சு எழுதியானே அது உடஞ்சி என்னோட சொன்னால் கனகமாட மாளிகை வந்து இதுதான். ஸோ கிச்சன் முன்னுக்கே வந்து கிச்சன் அப்படி அதுக்காங்கெல்லாம் வந்துட்டு அப்படி ரூம் எல்லாம் ஒன்றா சேர்த்த மாதிரி தான் வந்து. அப்போ இது யாரு கட்டி தந்தா உங்களுக்கு? இது எங்கட தங்கச்சி ஒரு ஆள் கட்டி தந்தவ அவ வெளிநாடு போனவ தானே இப்போ வந்துட்டாவு தங்கச்சி அவர் அங்கே கட்டி தந்த. எந்த நாட்டுக்கு? எந்த நாட்டுக்கு? அவன் கட்டாருக்கு போகணும். அப்போ நீங்கள் என்ன போகல? நம்மளுக்கு போயிட்டான் ஏன்டாப்பா போய் பார்த்து வந்துருக்கு சும்மா விசிட் பண்ணிட்டு வந்துருக்கலாம் அந்த கட்டாரு. சரி அப்போ நம்ம அந்த தொழில் இடத்தை பார்ப்போம் வாங்க. அப்போ கனகம்மா வேலை செய்கிறது எங்கன்றதை பார்ப்போம். இப்போ இந்த கிணத்துல தண்ணி பரிமாறுறதா? இது இல்லையா? இதில் பரிமாறல இந்த இப்போ இந்த ஏனங்கள் அதுகளை கலகுறான். ஏன் குடிக்கல தண்ணி? இந்த குப்பையெல்லாம் விழுற அதுக்காண்டி நுழம்போல இது ஒன்று போட்டு பல்ல ஒன்று போட்டு வச்சு சரி இந்த பூவெல்லாம் விழுறாங்க அதுக்காண்டி போட்டான் அது கூட சரி. அது சரி. அப்போ இந்த இது என்ன இது முதலாம் கடை மகள்காரி இருந்தது. உங்களோட மகள் இருந்ததோ? அவங்க அந்த அவர் தெரியாங்க நாம்பர் அவங்க கடிக்கிட்டு. அப்போ இந்த கணத்துல தண்ணி பரிமாறா? இதெல்லாம் பரிமாறலாம். குடிக்கிறேன் தான் தண்ணி இல்லை ஒன்று. எத்தனை கோட்டுகளை தண்ணி இருக்கும் இப்போ? 3 கொட்டாங்க இறக்குனவங்க. அது சரி. அப்போ எதில் உடுப்பு தேய்க்கிற நீங்கள்? அந்த இருக்கிறது இப்போ நேற்று வேலை செய்தீங்களோ? அப்போ இப்போ மழை இல்லவோ? கடுமழையோ? இஞ்சால கடுமழை இல்லாமல் இருந்தேன். அதுதான் ஏன்னு. அப்போ கடைசி அப்போ வேலை செய்த நீங்கள்? இந்த இதுதான் ஒவ்வொரு நாளைக்கு வந்து இல்லை இப்படி தான் இருந்தோடு போடுவாங்க. அது சரி சரி. சிலாக்கள் 5 மணி நேரம் உங்கள் ஒரு வீட்டில் அவங்க கழுவிட்டு உங்களுக்கு டைம் பண்ண தர சிலாக்கள் ஒரு ஆள் தர அவங்களோட உடுப்பு தான் கழுவி காய்ச்சி. ஐம்பன்றதெல்லாம் எதுக்குள்ள? இதுக்கு 5 பண்ணுறேன் பார்ப்போம். இது பாருங்க காட்டுங்களே நீங்கள். அப்போ இது யார் வீடு? இது மகன் மகனோ? எல்லா பொண்ணும் இந்த அருகே அவர் சாரம் இதெல்லாம் அவர் அந்த அந்த சாமியோட வச்சு வணங்குறானி. என்னது அதுக்குள்ள ஏன் வீட்டுக்குள்ள கோயில் வச்சிருக்கு? வீட்டுக்குள்ள அவர் தெய்வம் மாறுவாங்க. மகனா உங்களோட மகனா? உங்களோட ஆயுதங்களை காட்டுங்க பார்ப்போம். என்ன ஆயுதம்? இது ஆயுதம் உண்டா? அந்த ஆயுதம் இல்லடா பாப்பா உங்களுக்கு வேலை செய்யற ஆயுதம். வேலை இருக்கு எந்த அருகே இந்த அருகே இதுக்குள்ள இதால இப்போ எப்படி அயன் பண்ற நீங்க? இதால எப்படி இதுக்கு மேல வச்சு கீழே போட்டு அந்த அதுக்குள்ள என்னென்ன போடுற நீங்க? இதுக்குள்ள கறி என்ன சொல்லி நம்ம அடுப்பு கறி எப்படி? அடுப்பு கறி இல்லை சிரட்டை கறி போடுறோம். கட்டைக்கு போடுறோம். அதான் பாரத்தை காட்டுங்க பாரத்தை பார்ப்போம் கொடுங்க பார்ப்போம். பாருங்க ஊண்டா பின்ன பாருண்டாப்பா அது இதை தூக்கி அயன் பண்றது அது சரி. அப்போ இதெல்லாம் அடிச்சு தந்து நீங்க வேண்டுற நீங்களோ இல்லை முடியாது? எதுதா இல்லை இல்லை அந்த 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 அயம் பாக்ஸ்
அதான் ஓ. அது அவ தங்கச்சி கொடுத்த அவருக்கு தான் மகனுக்கு. மகனுக்கு கொடுத்தது. அப்போ இந்த இது எது இந்த நெருப்புல இது அது நாங்கள் முதல் அந்த நேரம் வாங்கினது. வாங்கினது அந்த நேரம் வாங்கினேன். எவ்வளோ அப்போ வாங்கும்போது? அப்போ வாங்கினேன் விலை குறைவு தான், 5000 ரூபாய். என்ன இப்போ வேண்டியதான், இப்போ வாங்கிடலாம். இப்போ வேண்டியல. அது சரி. இப்போ பெருசாக ஒருத்தன் இப்படி செய்யறது இல்லை, இப்பயும் செய்கிறாங்களா? பெருசு ஆவலண்டு செய்யறதில்ல, எல்லாரும் மறுத்தா போயிட்டாங்க. அது சரி. 1-2 பேர் இருக்கிறீர்கள். இந்த எல்லா இடத்துலையும் இந்த இஞ்சி என்ன நரசிம்ம கோயில் என்னது? அதான் பண்கள். பண்களா? பைரவரி செய்கிறானி. இப்போ மகனார் எங்கே போயிட்டார்? இப்போ அவர் இன்னும் போயிட்டாருல்ல, அவங்க அங்கே வேலைக்கு நம்ம போகிறவரோ? வேலைக்கும் போகிறான். என்ன வேலைக்கு போவார்? அவர் சில மீன் விற்கிறான். மீன் விற்கிறதா? மீன் விற்கிறான். இப்போ கரைக்கடையில் எல்லாம் இப்போ இந்த இதுவானி இந்த காற்று ஒன்றும் செய்யலாம். ஒன்றும் செய்யலாம். என்ன மகனார் என்ன உங்களை வந்து பார்ப்பாரோ? அவரும் தருவார். என்னவும் மகளையும் அப்படிதான் இருக்கிறது இருந்தால் அப்போ மருமகள் மகனார் கல்யாணம் கட்டலையா? மகனார் கல்யாணம் கட்டலையா? கல்யாணம் கட்டுக்காரு. அப்போ மருமகள் அவன் அங்கே இருக்கான். அப்போ மருமகள் இருக்கிறலையா? அவர் யாரு? உங்களோட மகன். அவர் இருக்கிறான். இப்போ அங்கெல்லாம் போயிருக்காரு ஒரு இருக்கு. அப்போ இங்கே தூங்குற? இங்கே தூங்குற? அது அவர் கொடுத்த பழம். அவருக்கு நீங்கள் கொடுத்த பழம் கொடுத்தது தான். அது அந்த இது இங்கெல்லாம் மகளுக்கு இருக்கு. நடுத்துண்டு பெரிய வளம் இல்லையே, எல்லாம் சின்ன சின்ன துண்டு. என்னண்டு அப்போ எங்களுக்கு ஒரு பாதி வளம் தரலாம் பார்த்துக்கிட்டு. எனக்கு என்ன நெருங்கல் வந்து இருங்களோ? இப்போ எங்களுக்கு எழுதி தர மாட்டீங்களோ? என்ன மாதிரி எழுதி தர மாட்டீங்களா எங்களுக்கு? எழுதி தரதுக்கு இது அவங்களோட வளவு தானே. யாரு? மகளுக்கு வளவு தான். மகளை கொடுத்துட்டீங்களோ? இல்லை, அவங்க வாங்கினது தான். அவங்க வாங்கினது. அப்போ உங்களுக்கு வளவு? எனக்கு ஒன்றும் இல்லை. இருக்கிறான் புரி மக்கள்கிட்ட இருக்கிறான். வேறு அங்கே அடிக்கிறேன். நம்மளுக்கு என்னது போகிறது வர்றது தானே. அப்போ இப்போ வைக்கிறதுக்கு ஆக்கள் உங்களோட வீட்டை கொண்டு தருவாங்களா, இல்லை நீங்கள் ஆக்களில் போய் வேண்டிய? நான் போகிறேன். போகிறது அம்மனுக்கு கொண்டு தருங்க எல்லாரும் கொண்டு தருது. இப்போ எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? 90ஆம் ஆண்டு பிரச்சனைக்குள்ளே நாங்கள் அப்போ அந்த நேரம் கல்யாணம் முடிஞ்சு வரக்குள்ளே அவர் செஞ்சேன். உங்களோட கணவர்? புறவு 90ஆம் ஆண்டு அவர் மோசம் போய் அதோடைய நான் 2 சின்ன பிள்ளைகள் தானே அவங்க, சின்ன சின்ன ஆக்கள். அதோடைய நான் தொழில் செஞ்சு அவங்கள வளர்த்தான். அது சரி. அப்போ கணவர் விட்டுட்டு போன தொழில் அப்போ அப்படி நீங்கள் தொடங்கிட்டீங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ உழைக்க முடியும்? இதால் ஒரு நாளைக்கு கண்டு இல்லை, இப்போதான் ஒரு 10 நாளைக்கு இருக்கா. ஒரு அந்த கடையத்தன்காக கொண்டு கொடுக்குறே தான். வேறு ஒவ்வொரு நாளைக்கு கண்டு இல்லை. அப்படி அப்போ எப்படி அதை காசு எப்படி எடுப்பீங்க? அதுக்கு காசு கட்டுவாங்க. அதான் எப்படி ஒரு ஷர்ட்டுக்கு 100 ரூபா கழுவி அயன் பண்ணி கொடுத்தா 100 ரூபா. ஜீன்ஸுக்கு அது சும்மா அந்த அவங்க கடையில் 50 ரூபா அயன் பண்ணி மட்டும் கொடுக்குறது ஒன்றுக்கு 50 ரூபா. நீங்கள் கழுவி இஸ்திரி எல்லாம் போட்டு கொடுக்குற சொன்னால் 100 ரூபா முடியும். அப்போ இப்போ ஒரு ஜீன்ஸும் ஷர்ட்டும் மட்டும் சொன்னால் 200 ரூபா 20 ரூபா எடுப்பீங்க. ரைட். அப்போ இப்போ அதுக்கு உங்களுக்கு மாதம் ஒன்றுக்கு எவ்வளோ உழைக்க முடியும் அப்படின்னு சொன்னேன்? ஒரு மாதம் என்ன வரப்போகுது. அப்போ எப்படி சாப்பிட்றீங்க? எப்படி சாப்பிட்றீங்க? சாப்பிட்றோம், அதுக்குள்ளாலே சாப்பிட்றோம். இப்படி அம்மாக்கள் அதுகள் தந்தா இப்போ அதுகள் இருக்கிற நேரம் தடுங்கள் அப்போ செய்யறோம். அது சரி. இப்போ பெரிய கடை ஒன்று போடலாமே. இப்போ நம்ம கடை போடுறதுக்கு என்னடா அப்படி செஞ்சா வியாபாரம் போதும். மெயில் ஒரு கடை ஒன்று போட்டா கனகம்மா இஸ்திரி கடை போட்டு விட்டா, இல்லைன்னா கனகம்மா சலவை கடை போட்டு விட்டா பயங்கர லாபம் போகும். எங்கள்கிட்ட பிரசாந்த புள்ள ஆக்கள்லாம் வந்துட்டு காலையில் வேலைக்கு போகிறோன்னு சொன்னால் பிஸி ஃபுல் டைம் 24 மணி நேரம் வேலை தான். அவனுக்கு உடுப்பு கழுவும் டைம் இருக்காது. அப்போ உடுப்பெல்லாம் வாங்கி பண்ணாமலும் போடவே மாட்டான் அவன். அப்போ இப்படியான விஷயம் ஆக்களுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ மெயிலில் கடை இருக்க மாட்டா தான் தெரியும். நம்ம மெயிலுக்கா போகிற பொம்பளை மெயிலில் கடை போட இல்லாது. என்னடா பொம்பளை கடை போட்டால் போட இல்லாது. எவ்வளோ பொம்பளை இந்த பியூட்டி பார்லர் இந்த டச்சப் பண்ணுற மேக்கப் கடையெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் போட இல்லாது போடுவோம். அப்போ இன்னைக்கு கடை உண்டு. என்ன மாதிரி என்னடா அப்போ கடை போட இல்லாது. அப்போ வீட்டோட இருந்து எப்படிடா அப்போ உழைக்கல? வீட்டோட இருந்து எப்படி உழைக்கல? உழைக்குதுன்றான். அது சரி. சரி கனகம்மா, இப்போ நாங்கள் என்னத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி தெரியுமா? தெரியுமா? சொல்லுங்களே. நாங்கள் பெரிய இதாண்டு வச்சுருக்கோம் ஃபேக்டரி ஒன்று. சரிங்களா? இப்போ சைனாவில் இருந்துட்டு குறைஞ்ச பிள்ளைக்கு அங்கத்தைய துணிகள் இதில் வந்துட்டு இங்கே பழுத்து தெரிஞ்சு அதை இஸ்திரிகள் போட்டு வந்துட்டு கிலோ கணக்கில் துணி விற்கிறேன். இப்போ அதுக்கு வந்து ஆக்கள் எடுத்து கொண்டிருக்கோம் வேலைக்கு. இப்போ
இப்போ என்ன மாதிரி நீங்கள் வேலைக்கு வருவீங்களோ? அதான் நம்மளுக்கு செய்யலப்பா. ஏண்டாப்பா அப்போ இந்த தொழிலை மட்டும் செய்யிட்டே அப்படி இருக்க புரியல. வேறு வேலையை நம்ம செய்கிறீங்களோ? இது மட்டும் தான். அது இங்கே அந்த முந்திரி பருப்பு இதையே போகிறவங்க அதுக்கு போடல நீங்கள் வரல. அப்போ இது மட்டும் தான் செய்கிறது. இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் செஞ்சதுக்கும் இப்போ செய்கிறதுக்குமான வித்தியாசம் என்ன இருக்கா? என்ன வித்தியாசம்? இந்த தொழிலில் இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் தொழில் செய்யும்போது ஓரளவுக்கு உழைச்சிருப்பீங்க. அந்த நேரம் செஞ்சான். இப்போ செய்ய என்ன காரணம்? இப்போ வருத்தம் உங்களுக்கு என்ன வருது? நல்லா தானே வருத்தம் இல்லையா? என்னடா வருத்தம்? வருத்தம் இப்போ ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு 36 வயசு இருக்குமா? 36 இது அதுனா 65 வயசு 36 வயசு ஆள் மாறிக்கல நீங்க பார்த்தீங்களா? குரல் எவ்வளோ இனிமையான குரல். இவட வாய்ஸ் மாதிரி இருக்கு கேட்கும்போது. அந்த காலத்தில் பாட்டு படிப்பாங்களே அனுராதா இந்த காலம் இடையில வந்தது. அப்போ அதுக்கு முதல்ல வந்துட்டு சுஷீலாமாவோட வாய்ஸ் மாதிரி இருக்கு உங்களோட வாய்ஸ். பாடி நீங்கள் சொன்னால் அப்படி இருக்கு. நீங்கள் இப்போ உடுப்பு துவைக்கும் போது என்ன பாட்டு பாடுறீங்க? நாங்கள் என்ன பாட்டு படிக்கிறேன். அந்த அக்கா சொல்லுவா நீங்கள் நீலாம் பாட்டுலாம் பாடுவீங்க. அதுக்கெல்லாம் அப்படி நான் பகுதி ஒன்றேன். உங்கள்கிட்ட பாடி ஒன்றேன் அவங்க. சரி அப்போ என்ன பாட்டு பாடுறீங்க? அது பகுதி ஒன்று இன்றைக்கு வரல ஆள். இன்றைக்கு வரல இல்லாட்டி ஒரு நாள் வந்து போகிறார்கள். அது எல்லாம் எல்லாரும் போடி ஒன்று என்ன இருக்காவும் எல்லாரும் போடி அமர்ன்றது. சரி நீங்கள் எங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க. எனக்கு பாட்டு தெரியா? போய் சொல்கிறீங்க. கனகம்மாவோட குரல் ரெண்டாவது ஏரியாக்குள்ள எல்லா பிறகு பிடிக்குமா? நல்லா பாட்டு பாடுவீங்களா? இல்லையோ? அது சரி. இப்போ காலையில் உழம்புன்னு சொன்னால் என்னென்ன வேலைகள் செய்வீங்க? இப்போ என்ன இந்த மாதத்தில் கூட்டுறது அடுத்தது வேற என்ன சோறு சமைக்கிறது. அடுத்தது சாப்பிட்றது தூங்குறது. வேற வேலைகள் செய்யறது இல்லையா? இல்லை ஏதோ பாம்பு கதை ஒன்று கேள்விப்பட்டமே உண்மையா? அது பாம்பா? அதுக்குள்ள அங்கே வர எங்கே வருது? அதுக்குள்ள எங்கேருந்து வரும் பாம்பு? அது எங்கேருந்து வரும்? கோயில் வரலேருந்து வரும். அப்போ உங்களோட வளவுக்குள்ளே வரும்னு சொன்னா மாறம் அங்கே வந்தால் அங்கே நாங்கள் அந்த அதுகள்கிட்ட கேளுங்களே சொல்லுங்க. நீங்கள் தான் சொல்லணும் இப்படி எங்கேருந்து வர என்ன செய்யறது சொல்லி. பாம்பு வர்றது உண்மையா? நான் எத்தனை மாரடிக்கும் அவர்கிட்ட கட்டி அண்ணா அவர்கிட்ட கட்டி அப்படி பூச்சாம்பூச்சியோடைய வாரான் எங்களுக்குள்ள. அடிக்கிறலையா நீங்கள்? நாங்கள் அடிக்கிறேன். அது நல்லது தானே வாரம் நல்லன்னு அது கடிக்க முடியும் சொன்னா உங்களுக்கு? அது என்னது கடிக்கிறேன்? பாம்பு பாம்பண்டா ஓத்துந்தான் பயன்தான் பயன்தான். அப்போ எப்படி வாழ்றீங்க அதோட? எப்போ இருந்து வருது இது? கனகாருந்து வாரம். அது தெய்வம் மாறுறது. யாரு? எங்களோட மகன். மகனை தேடி தான் பாருது. அவரை தேடி தான் பாருது. உங்களை தேடி வரல. அது சரி. கோயில் பாம்புன்னு சொல்றீங்களா? இப்போ வளவுக்குள்ள இந்த மச்சம் அது இதெல்லாம் வந்து எடுக்கிற இல்லையா? எடுக்கிற இல்லையா? இங்கே அங்கே ஒன்று எடுக்கிறதுல நான் இங்கே எடுக்கிறது நான் எடுக்கிறேன். ஆனால் இதெல்லாம் ஒன்றா தானே இருக்கு. வேலியில் ஒன்று அந்த இதெல்லாம் ஒன்றா தானே இருக்கு. அது வேலி இருந்தான் இது எங்க அடைப்பாங்க. என்ன சொன்னா கனகம்மா வந்து உள்ள 4-5 பாம்பு வச்சிருக்கான்னு சொல்லி கதை உண்மையா? இல்லையே ஒரு பாம்பா வந்து வருதா? அது வந்து போகும் நிக்கிறதெல்லாம் இல்லை. அது சோறு தண்ணி எல்லாம் கொடுக்கறது? அப்ப அதெல்லாம் கொடுக்கறதில்ல. அப்போ ஒன்றும் வைக்கிறது இல்லை. இப்போ எதுக்காக உங்களை மட்டும் உங்களோட வீட்டை தேடி வரணும்? அது வாரம் அது நல்லதுதான். நம்ம சொல்லுவாங்க நல்லதுக்கா? கோயில்ல பாம்பு வர்றது நல்லதுக்கா பாட்டி? என்ன கதை கேள்விங்க? படன்னு வந்து சடன் ஒரு கொத்தொண்டு போடுமாட்டா சரி அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு சொன்னால் இங்கேருந்து எங்கே போகிறது? இங்கேருந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க? வேறாவது தான் போகிறது. என்னத்தில் பாட்டி அம்மா காலையில் போகிறேன் நடையிலையும் போகிறான். கார் ஒன்று வச்சிருக்கலான்னு கேள்விப்படும் இல்லையோ? கார் இல்லை. அது சரி. கனகம்மாவுக்கு வந்துட்டு சமர்த்தி காசெல்லாம் கொடுக்குறாங்களோ? எவ்வளோ? 7,000 தராங்க. பிறகு என்ன? சரி இப்போ கனகம்மாவுக்கு 65 வயசு. நீங்கள் பிள்ளைகள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க இப்போ? எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 2 பிள்ளைகள் தானே? ஒரு ஆள் இங்கே இன்னொரு ஆள் ஆம்பளையோ பிள்ளையா? சரி பாட்டி இப்போ இந்த செலவு தொழில் வந்துட்டு ஆற்றுல குளத்துல தானே கழுவாங்க. நீங்கள் என் வீட்டு சரிங்க இப்போ 6 மணி இங்கே 6 இல்லை இந்த அருகி இங்கே கழுவலாம். கிணத்துல சரி. அப்போ இதுக்கு ஆரம்பத்துலேருந்து கிணத்துலாம் கழுவுறீங்களா நீங்கள்? முன்னாடி இருந்தான் தண்ணி அங்கே இருந்தது. அப்போ எங்கே இப்போ அங்கே போகிறது? ஆட்கள் வந்துட்டாங்க குடிகாட்டும் மந்தியம்
அந்த அவங்க உசத்தி இப்போ குடியாட்டம் வந்தது. அப்போ ஆற்றுக்குள்ள ஆறு இல்லை, ஆற்றுக்குள்ள ஆக்கள் தான் இருக்கிறாங்க. ஆறு என்ன குளம் ஆயிரு. குளம் இல்லை, இப்போ குளம்லாம் வீடு ஆயிட்டு. அந்த அரிக்கு அத்திப்பட்டி என்று எழுறாரு. அத்திப்பட்டியா? அது இந்தியாவில் இருக்கு. அத்திப்பட்டி இந்தியாவில் தான் இருக்கு. சரி, இப்போ கனகம்மா, உங்களுக்கு இந்த டாய்லெட் இது வந்து யார் கட்டி கொடுத்தா? நிறுவனம். எவ்வளோ காலம் இப்போ கட்டி? 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் இருக்கு. ரைட். என்ன கேட்குறேன்டே தெரியாம இருக்கு. கனகம்மா ஒன்றும் கதைக்கிறாள். கதையாம என்னஞ்சு நாங்கள் பாய மூடி தரிக்கோம். ஒரு பாட்டு பாட சொன்னா வாடுறீங்க இல்லை? பாட்டு தெரியும் நீ. அது அப்போ உங்களுக்கு அரசு கொடுப்பணும் இந்த 7,000 ரூபா மட்டும் தான் கிடைக்குதா உங்களுக்கு? வேற ஒன்றும் கொடுக்குறாங்க? வேற எந்த பிச்சை சம்பளம் 250 ரூபா. 250. அப்போ 7,250 ரூபா அரசாங்கத்தினால மாதம் ஒன்றுக்கு உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு மாத செலவு வந்து எவ்வளவு? அது செலவழிக்கிறான். எவ்வளோ இல்லை செலவழிக்கிறான். எவ்வளோண்டுலாம் இல்லை, டிக்கெட்டை செலவழிச்சு விட்றான். உங்களுக்கு ஒரு நாளைக்கு கறி உளி பண்ணுறது சொன்னால் எவ்வளோ செலவாகும்? கறி உளி வாங்குறேன் ஒரு 1000 கிலோ. 1000 கிலோ. 1000 கிலோ. இப்போ எல்லாம் விலை தான். எல்லாம் விலை தான். அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் பண்ணுறீங்களா இல்லை ஒரு 2-3 நாளைக்கு சேர்த்து ஒரே நாள் வெடி வச்சுருவீங்க? ஒவ்வொரு நாளைக்கு வாங்குறேன். ஒவ்வொரு நாளும் வாங்குறேன். அப்போ 1000 பார்த்தாலும் 30 ஒரு மாதத்தில் ஒவ்வொரு நாளைக்கு என்ன இப்போ இருந்து போட்டு 1000 ரூபாய்க்கு இல்லை சொன்னால் ஒரு நாளைக்கு 500 இல்லாட்டி இருக்க வேண்டியதான். அது சரி. இப்போ கனகமாக என்ன தேவைகள் இருக்குது உங்களோட வீட்டில்? என்ன தேவை? ஒரு பைப் லைன் செஞ்சாங்க. ரைட். என்னென்று சொன்னால் வந்து கனகம்மாவோட தேவையை வந்து சரியாக வந்து சொல்ல தெரியாது. அதான் பிரச்சனை. உங்களுக்கு தெய்வான பாட்டின்ற ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு கிளாஸ் தரணும் கதைக்கிறதுக்கு. நீங்கள் கதைக்கே இல்லை. தெய்வான பாட்டியை வந்து இவங்க காட்டினா ஷாக் ஆகிடுவாங்க. ஸோ என்னென்னு சொன்னால் உண்மையில் இவங்களை வந்து இங்கே இருக்கிற ஒருத்தவங்க தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஐயங்கன பக்கத்தில் வந்துட்டு ஒரு சில குடும்பங்களை வந்து காண்பிக்கிறவங்க. ஸோ வந்து அந்த அக்காக்கள் தான் நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களும் அவங்க தான் வந்து இவங்களோட டீட்டெயிலெலாம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்களும் பார்க்கலான்ட்டு வந்துருந்தோம். என்னென்னு சொன்னால் அந்த கிணத்துல வந்து உங்களோட கஷ்டங்களை நீங்கள் சொன்னால் தானப்பா தெரியும். நாங்கள் கஷ்டம் தான், தண்ணி அல்றதே கஷ்டம் தான். அதைத்தான் நீங்கள் சொல்லுங்களேன். அதான் கஷ்டம் தான், தண்ணி அல்றதே கஷ்டம். அதாவது நான் விளக்கமாக சொல்கிறேன் என்னென்னு சொல்லி, அந்த கிணத்துல தண்ணி அள்ளி தான் தண்ணி வந்து உடுப்பு எல்லாம் தேய்ச்சி வந்துட்டு தேய்க்கிறது கஷ்டம், தண்ணி அல்றது சரியான. அதனால ஒரு உடுப்பு அடிக்கிறது நம்ம என்ன பாட்டு போடுறோம்? என்ன பாட்டு? அது எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தானே தெரியும். அப்போ உங்களோட உடுப்பை நீங்கள் கழுவுகிறது தானே. அதுதானே. அப்போ நீங்கள் நாங்கள் உடுப்பை கழுவுறீங்க ஏன்? அவங்க கழுவ அவங்கள்ட்ட தராங்க, அவங்க ஊற்றி தராங்க. அதுதான். அப்போ ஒரு உடுப்பை கழுவுறன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன செய்கிற? நீங்கள் பெஸ்ட்டுக்கு உடுப்பு எடுத்து ஒரு மதிப்பை வைக்கிறேன். என்னத்துக்கு? அந்த உடுப்புக்கு. அந்த உடுப்பு மதிப்பு வச்சா தான் தெரியும். அகல்ற இப்போ என்னென்ன அகல்றேன் மதிப்பு வச்சு அதை சூடாக அதுக்கு சாமான்லாம் போட்டு புளிஞ்சு வைக்கிறேன். புளிஞ்சு வெட்டி போட்டு கழுவுறேன். கழுவி போட்டு திரும்பியும் அடுத்த இடம் அதுக்கு மருந்து போட்டு அமர்த்தி வச்சு கழுவுறேன். நாங்கள் கழுவுறது. இப்போ அந்த சோடாவெல்லாம் எங்கே பண்ணுறது? கடையில். இப்போ அந்த இதெல்லாம் இருக்குதா? ரைட். ஓகே. எனக்கும் சரியாக பிள்ளைங்கள் எனக்கு என்னென்னு சொல்லி அது தெளிவாக சொன்ன சோடாத்தூள் அது மட்டும் தான் அதுக்கு போடுறதா? சோடாத்தூள் மருந்து. மருந்துனா என்ன மருந்து? குளறு. குளரிங்க. குளரிங் தண்ணியிலுக்கெல்லாம் போகிற குளரிங்கும் சோடாத்தூள் ரெண்டும் தான். உங்களோட கையை காட்டுங்க. எல்லாம் போடுறேன். நல்லா தான் இருக்கு. நீங்கள் ஆக்களை வச்சு கழுவுறீர்கள் போல இருக்கு. அப்போ ஆக்கள் கழுவுறாங்க. ஓகே. அப்போ எவ்வளோ டைம் எடுக்கும் உடுப்பில் ஊற வச்சு கழுவுறேன்னு சொன்னால் அவ்வளோ டைம் எடுக்கும் உங்களுக்கு? என்ன கொஞ்சம் தான் உடுப்பு, ஒரு 10 மணி. இப்போ எல்லா வேலையும் செஞ்சோடு கழுவுறேன் தான். கழுவுறது கூடு உடுப்புகள் எல்லாம் எடுத்து கழுவுறது வேறு 1-2 கழுவுறது. ரைட். என்ன சொன்னால் ஆரம்பத்தில் நல்ல தொழில் இதில் செய்திருக்காங்க கூட இருக்கு. பிறகு சரி. அப்போ உங்களுக்கு நாங்கள் இப்போ என்ன செய்தி தரணும்? இந்த பைப் லைன் செய்து தரணும். எதுக்கு பைப் லைன் செய்து தரணும்? எதுக்குன்னு அதுக்கு என்னன்னே இந்தியனை செஞ்ச அங்கே செய்யணும் தண்ணி அழுறது. சரி. அப்போ அட்வான்ஸ் 10,000 ரூபா தாங்கோ, முடிச்சுட்டு மிச்சம் 20,000 வேண்டி எடுக்கும். என்னம்மே என்ன சரிங்க? காசு இருந்தால் தானே பைப் லைன் செய்யலாம். இப்போ என்ன செய்ய போறீங்க? ஓ, அதான் பைப் லைன் செய்யணும் பண்ணுறீங்க. பைப் லைன் செய்யுங்கிட்ட காசு இருந்தால் நாங்கள் பைப் லைன் செய்யலாம். அடிக்கிற அந்த இடத்த உங்களுக்கு செய்யணும். வாங்க ஹாட்டுங்க இடத்த பைப் லைன் செய்து தரணும். உங்களுக்கு இடத்த வசதி உடுப்பு கழுவுற வசதி இடத்துல அவடத்துலாம் வசதி. ஆனால் அந்த கல்லுலாம் அடிக்கிற நீங்கள் அந்த கல் பாருங்க. ஸோ அவடத்து தான் உங்களுக்கு டெப் வைக்கணுமா? இப்போ டாங்கி வந்து எங்கே வைப்போம்? டாங்கியும் அவர் தான் வைக்கணும். அவர் தான் வைக்கணும்.
ரைட் ஓகே. இங்கே இருக்கு கிணறு, அவங்க சொல்ல தெரியல, என்ன சொல்கிறேன்னு தெரியல. ரைட்டு கிணறு இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கேட்குற ஹெல்ப் பண்ணி சொன்னால் அவங்களோட தொழிலை வந்து செம்மனே செய்கிறதுக்காக வேண்டி ஸோ ஒரு டேங்க் ஒன்று வச்சு அதுலேருந்து ஒரு டெப் பண்ண எடுத்துக்கிட்டு சொன்னால் அவங்க உடுப்பு வந்து பழமையாக தெரியும் வந்து இந்த சலவை தொழில் செய்கிறவங்களாம் வந்துட்டு ஆற்றுல குளத்தில் போய் தான் வந்துட்டு அவங்களோட தொழிலை செய்து கொள்வாங்க. அங்கே ஆவடத்தில் அடித்து பழுத்து அந்த சைடில் வந்து காய வச்சு அதுக்கப்புறமா இஸ்திரி போட்டு கொடுப்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் நல்லா அந்த கூட பேசக்கூடியவங்கள்ட்ட சொன்னால் வந்து அவங்கள்ட்ட பிரச்சனைகள்லாம் அவங்களே சொல்லிக் கொள்வாங்க. கனகமாக வந்துட்டு கூட பேச மாட்டாவும், அவங்க பதிலாக நம்ம தான் பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ வந்து அந்த குளமும் ஆறும் இங்கே இல்லாதபடினால வந்து அவர் கிணத்துல தான் அள்ளி கழுவுறதா சொன்னால் கயிறு இழுத்து அள்ளி கழுவி சேர்றது அவ கொஞ்சம் சிரமம் கஷ்டம். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணி கொடுங்க தம்பி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இவங்களா டிரெக்டாக நம்மகிட்ட கேட்டது கிடையாது. இந்த ஊரில் இருக்கிற ஒரு சில பேர் நம்மளோட வீடியோ பார்க்குற அவங்களுக்கு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க தனிமையில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க தம்பி, இதை மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் அதுக்காமே விசாரித்தோம் பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ அவங்களும் இப்படி தான் நார்மலாக கூலி தொழிலில் செய்கிறவங்க. ஸோ அப்படி இருக்கையில் அவங்களுக்கு உதவியாக தேவைப்படுறது ஒன்று தானே. ஸோ அந்த முன்னாடி அந்த ஒரு மலசில் கூட அது வந்து டொய்லெட்டை கூட வந்து பார்த்துருப்பீங்க. அது இவங்க கட்டினே கிடையாது, அது ஒரு ஃபவுண்டேஷன், அது ஒரு நிறுவனத்தினால் ஹெல்ப் பண்ணி தான் அதை கட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அவட கையில் அவட தொழில் இருக்குது, அந்த தொழிலை பண்ணுறது தான் வந்து இப்போ ஹெல்ப்பாக கேட்குறாங்க. நம்ம வந்து பலமையாக நிறைய பேருக்கான வாழ்வாரத்தை வந்து பெற்றுக் கொடுப்போம். வாழ்வாரம் அப்படி பார்க்கல அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அதுக்கு மேலூட்டலான ஒரு வசதியை தான் கேட்குறாங்க. அது வந்து ஸ்பாட்டில் உடனே வந்து நம்மளால் இப்போ பண்ண முடியாது. அதற்கான ஒரு எஸ்டிமேட்டர்னு இங்கே பிளம்பர் ஒருத்தங்கள்ட்ட கேட்டு தான் அதை வந்து பண்ணி கொடுக்கணும். ஸோ வந்து அவங்க அதாவது டிரெக்டாக அவங்களும் வந்து கேட்கல, இங்கே இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, இப்படி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஹெல்ப்லாம் பண்ணி கொடுக்குறீங்க, இதை மட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி அதனால் வந்து ஆரம்ப கட்டமான ஒரு ஹெல்ப் வந்து நாங்கள் இப்போ பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதை வச்சுக்கொண்டு அவங்க ஒரு எஸ்டிமேட்டர் எங்களை கலெக்ட் பண்ணி தரணும். அதை வச்சுக்கொண்டு இன்னொருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு நம்ம வந்து அப்படின்னா அதை பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் கனகம் அதிகம் பேசுகிறாங்கல்ல, அதுவும் ஏன்மா கனகம்மா எங்களை பார்த்தா பயமாக இருக்கா உங்களுக்கு? அப்போ ஏன் பேசுகிறீங்க இல்லை? பேர் அப்படி இல்லையா நினச்சி ஒரு பாட்டு பாடி காட்ட சொல்கிறோம். அதுவும் இல்லை, உங்களோட கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி தொழில் பண்ணுறீங்க, எவ்வளோ காலமாக பண்ணுறீங்க? 90ஆம் ஆண்டுக்கு மேல் தான் பண்ணினது. 90ஆம் ஆண்டு அவர் மோசம் போயிட்டார். மோசம் போனதுலேருந்து நீங்கள் அதுலேருந்து இந்த தொழில் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த தொழில் பண்ணுறதை பார்த்து கவர்மெண்ட்டில் வந்து உங்கள்ட்ட இந்த தொழிலுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணித்தரேன் இல்லையா? செஞ்சு அந்த சொல்லித்தான் தந்தார்கள், எனக்கு சொல்லி தந்தா நான் செஞ்சதே தான். இல்லை நாங்கள் இருக்கிற நிறுவனத்தினால், அதாவது நாங்கள் இருக்கிற அரசாங்கத்தினால் வந்து அது சில தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து சில ஹெல்ப்லாம் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி சொல்கிற விவசாயிகளுக்கு இப்போ இலவசமாக அந்த உரம் அது இதில் கொடுக்குற மாதிரி வந்து இப்போ எந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் அந்தந்த உபகரணங்கள் டிஎஸ் ஆஃபீஸ்னாலாம் சில வேலை கொடுப்பாங்க. தந்தவங்க உங்களுக்கு என்ன தந்தவங்க? அப்படி எங்களுக்கு ஒரு பெட்டி தந்தவங்க. பெட்டி தந்தவங்களா? என்ன பெட்டி? தந்தவங்களா டிஎஸ் ஆஃபீஸால்? அது மட்டும் தான் தந்தவங்க. மட்டக்களப்பில் தந்தவங்க. இப்போ அது வந்து என்ன நீங்கள் அந்த இரும்பு அயன் பாக்ஸா இல்லை இரும்பு, அதாவது கரண்ட் லைன் பண்ணுறதா? இல்லை 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 சும்மா அயன் பண்ணுறது. கரண்ட் இல்லை, கரண்ட் இல்லை, சும்மா அந்த இதில் கறி நிலக்கரியில் அது அவ்வளவு அந்த சூடு ஏறுது இல்லை. சிரட்டை கறியில் செய்கிறது தான் சொல்கிறீங்க? சிரட்டை கறியில் அதுதான் கேட்டேன். ஸோ அந்த அரசாங்கத்தில் அந்த ஒரு ரைட். அப்போ நீங்கள் நிறுவனங்கள்ட்ட அவங்கள்ட்ட யார்ட்டையும் கேட்டு பார்க்கல எப்படி உங்களுக்கு ஒரு பைப் லைன் செய்து தர சொல்லி? யார் வாரா? ஒருத்தரும் பாரு இல்லையா? பாராக்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க இல்லை? சரி ஓகே, நான் ஆகி போச்சு. நீங்கள் ஒரு 10,000 அட்வான்ஸை தாங்க, நாங்கள் இண்டையிலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன முல்லைத்தீவில் ஒரு பாட்டி இருக்காங்க சரிங்களா? முல்லைத்தீவில் ஒரு பாட்டி இருக்கிறா, அவங்க தனியாக இருக்கல, அது அங்கே சாண பிரச்சனைகள் கஷ்டம். அப்போ அவள் கூட்டி கொண்டு உங்களோட ஹெல்ப்புக்கு விடுறோம். என்ன பிரச்சனை அவங்களுக்கு பேசுகிறதுக்கு நல்லா சொல்லி தருவாங்க சரிங்களா? பேசுகிறதுக்கு நல்லா சொல்லி தருவாங்க. உங்களை விட்டுக்கொள்கிறோம். அவங்களுக்கு இங்கே நீங்கள் செய்யக்கூடிய சில தொழில்களை வந்து சொல்லிக் கொடுங்க. அவருக்கு நிறைய தொழில் தெரியும், அவள் செய்வாவும். ஆனாலும் இந்த இடத்துக்கு வந்தால் என்ன தொழில் செய்கிறாமன்ற அவர்கிட்ட சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவவே வந்து எல்லாம் செய்து கொள்வார். ரைட். இப்போ கனகம்மாவுக்கு வந்துட்டு பைப் லைன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் ஒன்று தரணும் சரிங்களா? உங்களுக்கு இந்த தொழில் இது இருக்குது, அப்போ இப்படி இதை கொஞ்சம் செய்தாங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் மட்டும் தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடிதத்தை வந்து லண்டனுக்கோ ஃப்ரான்ஸுக்கோ சுவிஸுக்கோ கனடாவுக்கோ ஜெர்மனிக்கோ அனுப்பி உங்களுக்கான வேலையை வந்து செய்து தருவோம். வேலையை தெரியுங்களா? தெரியாது. ஏன் ஸ்கூலுக்கு போகல? நீங்கள் போகல. ஏன் போகல? படிச்சு இந்த 3ஆம் வகுப்பு படிச்சு அதோட விட்டாச்சு. ஏன் 3ஆம் ஆண்டு படிச்சு விட்டுட்டீங்க? காணுமா? அந்த நேரம் அப்படி அந்த நேரம் இல்லை, அந்த நேரத்துலேருந்து இப்போ எவ்வளோ ஒரு எழுத படிக்கலாம் இருக்காங்க அந்த காலத்துலேருந்து. யார் நிப்பாட்டணும்? உங்களோட அம்மாக்கள் நிப்பாட்டணுங்களா?
அப்போ நாங்கள் ஏன் நின்று அப்போ உங்களோட அம்மாக்கள் சொல்லலையா ஸ்கூலுக்கு போக சொல்லி? அவங்க சொல்கிறோம். கனகம்மாட பேர் நாங்கள் எழுதுவீங்களா? ஒழிச்சு அடிச்சு எழுதியல். அப்போ ஒரு கடிதம் எழுத தெரியாது உங்களுக்கு? கருதை எழுதிட்டு வாசிப்பீங்களோ? பாசிட்டேன் தெரியா. அது அனுப்பல. அப்போ ஸ்கூலுக்கு போயிருக்கலாம் தானே. அது சரி. ரைட். இப்போ வந்து கனகம்மாவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஹெல்ப் ஒன்று பண்ணித்தரோம். சரி, எப்போ கனகம்மா இதில் ஒரு தொகை பணம் இருக்குது, எழுத மாட்டீங்க, வாசிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க, பணம் பண்ணுவீங்களா? சரிண்ணா, எண்ணி பாருங்க இதை எண்ணி பாருங்க. $30,000 இருக்கு. வர்றி வா. திரும்ப என்னங்க டெய் கிளாஸ் கொடுக்க போகிறேன் நான் கனகம்மாவுக்கு. சத்தமானுங்க, சத்தம் வேணுங்க. என்ன 2, என்ன 3, என்ன 4, 5, ஆ 28,000 இருக்கு. 28,000. அப்போ 2,000 கூட வச்சோன்னே நீங்கள். அது இது அந்த மடிச்சிருந்தானே. அதான் 28,000 இருக்குது. ஸோ இந்த காசை வந்து இப்போ உங்கள்ட்ட சாப்பாட்டு பிரச்சனை இல்லை தானே? நீங்கள் உழைச்சி சாப்பிடுவீங்க தானே? என்ன நீங்கண்டா கஷ்டமா? அது இது அப்படி தெரியலையே. தானே சாப்பாடு கஷ்டமாயிரு தெரியல. அதுதான் அண்டை கண்டாது இது யாரா. சரி, அப்போ இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? என்ன ஐடியா? என்ன செய்யலாம்? பணத்தை நேரம் சாப்பிட்றான். அதான் கதை. அப்போ அந்த வேலை அந்த வேலையும் செய்யத்தான். அது இப்படி செய்யுது. அது காணும் மாதிரி. அதான் இது காணுமா? காணாது. எவ்வளோ முடியும் அப்போ அதுக்கு? அது தெரியாது. நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பிளம்பரை பிடிச்சி, இந்த பைப் லைன் செய்கிறாக்களை பிடிச்சி, ஒரு டேங்க் ஒன்று வச்சு, உங்கள்ட்ட வேலை செய்கிற இடத்துக்கு ஒரு பைப்பு, இந்த டாய்லெட் ஏரியாவுக்கு வந்து ஒரு பைப்பு, சரிங்களா? ஸோ இது வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியுமன்ற எஸ்டிமேட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க, சரிங்களா? இப்போ இந்த ஹெல்ப் வந்து கூட உங்களோட கையில் தேடி வந்து ஒப்படைச்சது மட்டும் தான் நாங்கள். ஆனால் இந்த ஹெல்ப் பண்ணவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. லண்டனில் இருக்கிற சுரேஷ் அண்ணா வந்து 20,000 அனுப்பினார். அண்ட் அதே மாதிரி ஜூக்கில் இருக்கிற ஜீவா அண்ணா வந்துட்டு 8,000 அனுப்பியிருந்தாங்க. ஸோ டோட்டல் 2 பேர்டையும் சேர்த்து 28,000. அந்த 28,000 இன்றைக்கி தந்திருக்கிறோம். இது உங்களோட மருத்துவ செலவுக்கு, சாப்பாட்டு செலவுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அண்ட் இது தாண்டி இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் வந்து அம்மாவோட தொழிலுக்காக இன்னொரு ஹெல்ப் பண்ணி கொடுக்க போறீங்க அப்படி சொன்னால் டிஸ்பிளே எடுத்துட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள். கண்டெக்ட் பண்ணி அவங்களுக்கான அந்த ஹெல்ப்பை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் வந்து ஒரு எஸ்டிமேட் கட்டிருக்கோம். ஒரு பிளம்பரை பிடிச்சி அவங்க எஸ்டிமேட் எங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க சொன்னால் அந்த ஹெல்ப்பை யார் பண்ணி கொடுக்க போறீங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு எஸ்டிமேட்டை நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களோ? நன்றி. ரைட், ஓகே. உண்மையில் வந்து இந்த ஹெல்ப் பண்ண 2 பேர்த்துக்கு வந்து எங்களோட சார்பில் ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் வந்து என்னென்னு சொன்னால் உண்மையில் எல்லோரும் ஓப்பனாக வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் வந்து பேச மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், சில பேர் அதாவது பேசக்கூடியவங்க எப்படி சொல்கிறப்ப சில பேர் வந்து பல பேசுவாங்க. இதே மாதிரி பல பேர் வந்துட்டு பேச மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கான கஷ்டங்கள் வந்து இருக்கும். ஸோ கஷ்டங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு சொன்னால் தான் அவங்கள்ட்ட கஷ்டம் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் இப்போ அவங்களால பேச முடியாது அப்படிங்கிற அதை பேச முடியாதுல அப்படி கூச்ச சுபாவமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதை நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்கிறோம். உண்மையிலே இந்த பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த வயசான காலத்துலேயும் அவங்க உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்றாங்கன்றது வந்து தான் ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ சலவை தொழில் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய இடங்கள் வந்துட்டு அழிவுற்று போயிட்டுது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து அந்த ஒரு சலவை தொழிலை செய்து அவங்க வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு ஹெல்ப்பாக வந்து நீங்கள் தாராளமாக வந்து பண்ணி கொடுக்கலாம். அப்படி பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளே எடுத்துட்டு எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.